சிந்து இப்படி வா. மா மா நான் வேலை தேடிட்டு தாமா இருக்கேன். சீக்கிரமே இந்த நிலைமை மாறிடும். இனிமே நம்ம இந்த வீட்டுல சாப்பிட வேணாம். சாப்பாடுலாம் நான் வெளில வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க சாப்பிட்டாதானே உனக்கு பிரச்சனை. இனிமே அதை நான் பாத்துக்கிறேன். அசிங்கமா இருக்குடா. மா எனக்கு புரியுதுமா, நீங்க வருத்தப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வரலாமா? வாங்கத்த. உட்காருங்க அத்தை. பேசிட்டு இருந்தீங்களோ? நான் வந்ததும் நிறுத்திட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரி, சந்தானம் செத்து 2 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கீங்க. அவன் செத்தப்பவே வந்திருக்கலாம்ல. அப்ப ஏன் நீங்க வரல? தெரிஞ்சாதானே அத்தை வர முடியும். எங்களுக்கு அவர் செத்ததே தெரியாது. உங்களை அத்தைன்னு கூப்பிடலாம்ல? கூப்பிடு கூப்பிடு. நான் உனக்கு அத்தை தானே வேணும். அவரு இறந்து 1 வாரம் கழிச்சுதான் எங்களுக்கு தகவலே கிடைச்சது. அந்த 1 வாரமே நாங்க ரொம்ப தவிச்சு போயிட்டோம் அத்தை. அப்புறம் அங்க போன் பண்ணி இங்க போன் பண்ணி எந்த தகவலுமே கிடைக்காம கடைசியில குமரன் தம்பி மூலமாதான் அவர் இறந்த விஷயமே தெரிஞ்சது.